ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட ஹெட் பார்ட்டில் த அன்டோல்ட் லவ் ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? கமெண்ட்டே வரமாட்டேங்குது. நானும் உங்ககிட்ட கேட்டு கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கமெண்ட்டும் இல்லை, லைக்கும் இல்லை. சரி பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம். நீங்கள் லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ அது உங்களோட சாய்ஸ். நான் இதுக்கு மேலே எதுவும் கேட்க போகிறது கிடையாது, ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேளுங்க. கொஞ்சம் இது எனக்கு ஸ்டோரி சுத்தமாக வரமாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டோரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னே தெரில, பிரேக் விட்டதுனாலையா என்னன்னு தெரியல, ஸ்டோரியே வரமாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஸ்டோரியும் சீக்கிரம் எண்ட் பண்ண தான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன், ஓகேவா? அப்புறம் பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறது. அதுங்க அப்பப்போ அப்படி தான் சவுண்ட் விட்டுட்ருக்கோம், ஓகேவா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் வரான். அங்கே நம்ம ஜிமின் தான் அப்படி இடுப்பில் ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைன்னு முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஸாக அவ்வளோ கோவமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஆஹா இன்னும் இவ்வளோ கோவமாக இருக்கான், ஐயோ இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, சமாளிப்போம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஜிமின் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறான். இப்போ நம்ம ஜிமின் தான், வாடா எருமை மாடு, வா வளர்ந்தவன, என்ன பாப்பாவா, வாடா, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா எவ்வளோ கொழுப்பு இருந்தா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு ஆம்சை தூக்கி காட்டவும் பாடி காட்டவும் ஃப்ளர்ட் பண்ணவும் பண்ணிகிட்ருப்பேன். கிட்ட வா இங்கே வாய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான், இல்லை எதாக இருந்தாலும் நீ அங்கேருந்தே பேசு, நான் இங்கேருந்து பேசுகிறேன். எதாக இருந்தாலும் 2-3 ஸ்டெப்ஸ் தள்ளி இருந்தே பேசுவோம், கேட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான், டேய் வளர்ந்த மாடு, ஒழுங்காக கிட்ட வந்துடு, இல்லைன்னு வச்சுக்கவே அப்புறம் நான் என்ன தான் பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் கூப்பிட்றான். இப்போ நம்ம ஜங்குக் தான், இங்கே பாரு, நான் கிட்ட வரேன், ஆனால் நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஜங்குக் பாவம் இல்லை? பாவமா? அப்படியா? சரி இன்னைக்கு கிட்ட வா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நிஜமா ஒன்றும் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். ப்ராமிஸாக பண்ண மாட்டேன்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே கிட்ட போய் நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட காதை பிடிச்சிக்கிட்டு நல்லா அப்படியே திருவுறான். உனக்கே எவ்வளோ கொழுப்பு இருந்தா எவ்வளோ திமிர் இருந்தா எருமை மாடு அத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க, அவங்க முன்னாடி உன் பாடி காட்டுவேன். உனக்கு தான் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு நீ காட்டிகிட்ருக்கியா? ஏய் சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் காதை பிடிச்சி அப்படியே திருகுறான். ஏ ஜிமினா வலிக்குதுடா, டே வலிக்குதுடா, வேணாடா, ஏ பாப்பா ப்ளீஸ் பாப்பா, உன் ஜங்குக் பாவம் இல்லை, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே கத்துறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான், நீ பாவமா, ஏண்டா உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா அது என்னை வச்சுட்டு எல்லாத்துட்டையும் அந்த மாதிரி காட்டுவேன். உனக்கு அவ்வளோ ஆச்சா? சொல்லு, உனக்கு அவ்வளோ ஆச்சான்னு தான் நான் கேட்குறேன். நான் சும்மா அவங்கக்கிட்ட அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, ரிப்பீட் நான் அது மாதிரி பண்ணேன். ஆனால் நீ என்னோட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க இல்லை? உனக்கு தான் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கியா? நானும் காட்டுட்டா? சொல்லுடா, நானும் காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஏ பாப்பா ப்ளீஸ் வலிக்குதுடா, டே ரொம்ப வலிக்குதுடா, ஏட்ரா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், எனக்கும் இப்படி தான் அவங்க ஸ்டேஜில் வலிச்சது தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா, அப்படி காட்டிகிட்டு இருக்க, அப்பயே டேங் முறைச்சான்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாத முறைச்சான்ல, கண்ணை காட்டினான்ல,
நீ ஏதாவது கண்டுக்கிட்ட சொல்லு. அப்படியே இன்னும் சொல்லுவாங்களே, பெரிய அப்படியே ஆர்மிஸை கண்டதும் அப்படியே தாராளப்படுற இவங்க அப்படியே எல்லாத்தையும் திறந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்குக் தான், அப்படிலாம் இல்லை ஜிமின், நான் சும்மா ஃபன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபன் ஃபன் வேறு ஒன்றும் இல்லை, ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஓ ஃபன்னு, நீங்கள் ஃபன் பண்ணீங்க இல்லையே, ஏதோ என்னை வந்து வெறுப்பேத்தன பண்ண மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே, அதெல்லாம் இல்லை ஜிமினா, சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணினேன். அப்போ தான் டேங் வந்து முறைச்சோடனே நான் எல்லாமே ஆல்ரெடி அப்படியே சரி பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஓ டேங் முறைச்சதுனால தான் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க, அப்போ நீ என்ன பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். இப்போ ஜங்குக் தான், நான் உன்னையும் பார்த்தேன்டா, ஆனால் நீ எதுவும் கண்டுக்கலையா, சரி உனக்கு ஓகே தான் நினச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தேன், எப்படி எல்லாம் திறந்தா, இல்லைடா, ஓ வேற எப்படி, ம், 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 பாப்பா இங்கே பாரு, என் மூஞ்சிலே முழிக்காத, ஒழுங்கா வெளியே ஓடி போயிரு, இல்லைன்னு வச்சுக்குவேன் நான் என்னதான் பண்ணுவேன்னே தெரியாது, ஏதாவது அசிங்கமாக திட்டுறதுக்குள்ளே வெளியே போயிரு ஜங்குக். பாப்பா ஜங்குக் பாவமில்ல, நீ ஒன்றும் பாவம்லாம் கிடையாது, போட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு போகவே மாட்டேன்றான். ஏய் பாப்பா பாப்பா, நான் போகல, இங்கே பாரு சொன்ன கேளு, ஆல்ரெடி வெளியே என் மேல் எல்லாரும் காண்டில் இருக்காங்க, நான் இப்போ போனேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு, எதாக இருந்தாலும் சரி உள்ளாரையே கூப்பிட்டு 4 கும்மு கும்முன்னு கும்பி தூக்கி போட்டு கூட மிதி, எல்லா வழியும் நான் தாங்கிக்கிறேன், ஆனால் என்னை வெளியே மட்டும் அனுப்பாத, அங்கே ஹயாங்ஸா என் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, ஆல்ரெடி நான் பண்ணி வச்சதே போதும், இதுக்கு மேலே போகணுன்னு வச்சுக்குவேன் அப்படி என்னை கழுவி ஊற்றுவாங்க, இதெல்லாம் உன் ஜங்குக்கு தானே அசிங்கம், இங்கே பாரு பாப்பா, நீ எதாக இருந்தாலும் சரி இந்த 4 செவத்துக்குள்ளே என்னை என்ன வேணாலும் பண்ணு, நான் எல்லாம் இது பண்ணிக்கிறேன், ஆனால் வெளியே மட்டும் அனுப்பாத, இங்கே பாரு இங்கே பாரு, இன்னும் உனக்கு பனிஷ்மெண்ட், இனிமேல் 1 வீக்கு என் ரூம் பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னது 1 வீக்கா, அதெல்லாம் நெவர், என்னால் முடியாது, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நானும் என்னால் முடியாது, இங்கே பாரு எதாக இருந்தாலும் இப்பயே டீல் பண்ணிக்கோ, எவ்வளோ கோவமாக இருந்தாலும் இப்பயே என்னை போட்டு உன் கோவத்தெல்லாம் தீர்த்திக்க, அதுக்குன்னு என்னால் 1 வீக்கெலாம் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்னால் முடியாது, மூடிட்டு வெளியே போ, அப்படி பொசுக்குன்னெலாம் சொல்லக்கூடாது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆ வெளியில் போன்னு சொன்னேன், டி பாவம் இல்லைடா உன் ஜங்குக்கு, நீ பாவம் கிடையாது, டி ப்ளீஸ்டா, என் பாப்பா இல்லை, இங்கே பாரு, நீ என்னை 4 அடி கூட அடிச்சிக்கோ, ஆனால் வெளியெலாம் வேணாண்டா, அதெல்லாம் முடியாது, ஒரு வாரத்துக்கு போய் உன் ரூம்லேயே தூங்கு, அப்போ தான் உனக்கு வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அது எது வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் உன் கூடவே இருக்கேன், டேய் போடா பாப்பா, போடா பாப்பா, போடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கை வெளியே விட்டு டோரை லாக் பண்ணிடுறான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் பாப்பா பாப்பா நான் போகல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த பக்கம் எப்படின்னா ஜங்குக் அப்படியே வெளியே நின்றுட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ ஜிமின் வந்து உள்ளே போயிடுறான், ஏன்னா டோர் லாக் பண்ணிட்டான். இப்போ ஜங்குக் தான், போச்சா போச்சு, உனக்கு வேணும்டா, உனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அவனை வெறுப்பேற்றுறேன்னு இப்போ பாரு உன்னை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான், சே அது எப்படிடா, நீங்கள் பண்ணாலாம் கரெக்டு, இதே நாங்கள் பண்ணால் தப்புங்கிறீங்க, நீலாம் பண்ணக்குள்ளே நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படியே திரும்புகிறான். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த சைடு இப்போ ஆரம்பம் டயாங் தான் அப்படியே கையை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. மற்றவங்களாம் அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்களா. அந்த பக்கம் ஆரம் தான், டே டேயாங்கா, சொல்லுங்கள் ஹயாங், இல்லை இங்கே ஒரு கொசு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சுடா, இப்போ அதுவே பாரு கையை கால் ஒடிஞ்சு போன மாதிரி அப்படியே நிற்கிது பாரு, ஏட்டையாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் சொல்கிறாங்க.
இப்போ டேயாங் தான், ஆமாம் ஹயாங், இப்போ தான் எனக்கே ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த கொசு ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு ஹயாங். ஆனால் பார்த்தியா, இப்போ அவனே அடக்கிறதுக்கு இருக்காங்க. இதை நினைக்கிறப்ப தான் ஹயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கொசு நம்மளெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுச்சு. ம், இன்னைக்கு பாரு, இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போயிருக்கு. இந்த நேரம் பார்த்தியா, லில்லி வேற இல்லை, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடியே, எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஆரம்பம் எனக்கும் இப்போ தான் டயாங் ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்பா, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக என் சின்னா கிட்ட போயிட்டு அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவன் கூட ஜாலியாக இருக்க வேண்டியதான். இந்த கொசு வெளியே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஐயா வேணா என்னை காண்டித்தாதீங்க, டேய் அடங்குடா, நீ பண்ணதெல்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக பண்ணல, நல்லா இருந்து இதில் வந்து சண்டை மூட்டி விட்டு இப்போ இங்கே என்ன இல்லை என்னான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆ நான் ஒன்றும் வேணும்லாம் சண்டை மூட்டி இல்லையே, நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் நானும் ஜிம்மினுக்கு ஒன்றா இருந்தால் வந்து கிட்ட கிட்ட நின்றுட்டுருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா இல்லை எதாவது பண்ணுறேன்னா என்ன, நாங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் மட்டும் எதுக்கு வந்து கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஆரம் தான், டேய் நாம் தனியாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, நான் ஏதாவது கேட்குறேன்னா பிடிக்கணும், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து அவள் கூடயே இப்படி நின்றுட்டுருந்தா, அவனையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பார்க்குறவங்க என்னடா நினைப்பாங்க. ஆல்ரெடி நம்ம மேலே ரூமர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து எதிரிகள்லாம் அதிகமாக இருக்காங்க தெரியுமில்ல. அப்புறம் அப்பா கிட்ட அப்படி அந்த பேங்க்பட்டி அப்பாட்ட யார் பதில் சொல்கிறது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சும்மா. ஜங்குக் இங்கே பாரு, அங்கே கேமரா இருக்குது, ஜங்குக் இங்கே பாரு, ஆர்மிஸ் பார்க்குறாங்க, ஜங்குக் இங்கே பாருண்ணா, இட்டிட் ஆகுதா இல்லையா ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஆரம் தான், டேய் அதுக்குன்னு சும்மா 34 ஹவர்ஸாக அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா அப்போ என்னடா சொல்லுவாங்க, ஏன்டா உனக்குலாம் அச்சீவ்மெண்ட், நீ வந்து உனக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஆர்மிஸே இருக்காங்கடா, அவங்களுக்காகவாவது நீ இருக்க வேண்டியதானே. இங்கே பாரு ஹயாங், சும்மா ஆர்மிஸ் இருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லாதுங்க, நான் ஆர்மிஸ் யாரையும் ஹர்ட்லாம் பண்ணலை புரியுதா, அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி கூட நான் இருக்கக்கூடாதா, அதெல்லாம் ஆர்மிஸ் நான் எது பண்ணாலும் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம் தான், இங்கே பாரு ஜங்குக், ஆர்மிஸ் நம்மளை ரசிப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை, நாமளே வந்து அவங்களுக்கு வந்து ரூமர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது புரியுதா. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்க, நான் எதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா இந்த இப்போ ரூமில் பண்ணிக்கிறீங்க, டான்ஸ் அந்த கிளாஸ் ரூம்லேயும் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கக்குள்ளே நீங்கள் 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 பாட்டில் இருங்க. ஆனால் ஸ்டேஜுன்னு வரப்போ வந்து ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம்டா. அவனுக்கு இப்போது உன்னோட கெரியரும் ஃபால்ட் ஆகும், அவனோட கெரியரும் ஃபால்ட் ஆகும்ல, நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், அதெல்லாம் எனக்கு தெரியும் ஹயாங், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுவான். இந்த பக்கம் ஆரம் தான், இங்கே பாரு ஜங்குக், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இந்த ஸ்டேஜின் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி இன்டர்வியூலேயும் சரி எதுவோ எங்கேயா இருந்தாலும் சரி, இனிமேல் நீ வந்து ஜிம்மின் பக்கத்தில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. நேவர், என்னால் முடியாது, நான் எப்பயும் பாப்பா கூட தான் இருப்பேன், என் குழச்சி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டயாங் தான், டேய் ஹயாங் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல புரிஞ்சிக்க மாட்டியா, அதான் 24 ஹவர்ஸ் அவன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்கேன், அந்த ஒரு 1 டே 2 டேஸ் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டியா, டேய் நீ ஏன்டா புரிஞ்சிக்காமல் இருக்க, இப்போ நீ நீ இருக்கியா, நீ எப்படி நில்லி விட்டுட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் கேட்குறான். இப்போ டயாங் தான், ஏன்னா நான் லில்லி விட்டுட்ருக்கேனா உனக்கே தெரியும், அவள் பேங்க்பெரி அப்பா கூட தான் போயிட்டு 24 ஹவர்ஸ் இருக்கா, எப்போயாவது என்னை வந்து மீட் பண்ணுவாரா, அந்த 5 மினிட்ஸு 2 மினிட்ஸு 1 மினிட் இந்த மாதிரி தான். டேய் 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறது இல்லைடா லவ்வு, ஒரு 5 மினிட்ஸு கூட இருந்தால் போதும், அதுவே நமக்கு ஒரு அது ஒரு லவ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான்,
டேயாங், எனக்கு புரியுது. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா என்னால குளிச்சு விட்டுட்டு இருக்க முடியல. டேய்! இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஜங்குக் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப டேயாங் தான், ஆமா ஜங்குக் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ப்ளீஸ்டா கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இவ்வளோ தூரம் தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்றாங்க. இப்ப ஜங்குக்கும், ஓகே, ஓகே. நான் இனிமேலு இந்த மாரி இதெல்லாம் என் ஜிமின் கூட நான் அவ்வளோ க்ளோஸா இருக்கல. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் ஆரமும் டயாங் தான். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. என்ன ஹயாங் இப்படி பேர் பண்ணுறான்? விடு, எதுவும் நல்லதுக்கு தான். அவனா புரிஞ்சுக்குவான். அவனுக்கு இப்போ அந்த மெச்சூர்டு வயசு இல்லை டயாங். அதனால தான் அப்படி இருக்கான். அவனே போக போக புரிஞ்சுக்குவான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கும் ஜெமின் கிட்ட போகவே இல்லை. ஜிமினும் வந்து கொஞ்சம் கோவத்துல தான் இருக்கான். அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு. ஸோ இப்படியே தான் டேஸஸும் போயிட்டுருக்கு. இப்படி வந்து ஒரு ஃபியூ டேஸ் போகுதுடா. இந்த பக்கம் டான்ஸு, ப்ராக்டிக்ஸு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்வர்சேஷன். ஜங்குக் எப்பயுமே ஜிமின் கிட்ட போய் ஏதாவது பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜிமின் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். சரின்ட்டு ஜங்குக்கும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். சரி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது எப்படின்னா ஒரு ஹை லெவலில் ஒரு பெர்ஃபார்ம் நடக்க போகுதுடா. அதுக்கு வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இவங்க இப்போ வந்து ஜங்குக்கும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். சரி இப்போதைக்கு நமக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நமக்கு நம்மளோட சொல்றேன் கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்னா அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜெமினும் அதே மாரி தான். எல்லாருமே சரி, மற்ற 7 பாய்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து செம்மையா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு டைமே கிடைக்காது. ஏன்னா எழுந்திரிக்கிற அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து அந்த பேண்டில் வந்து செம்மையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. ஏன்னா பெர்ஃபார்ம்லாம் ஹெவியாக நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செம்மையா ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு கரெக்டாக எழுந்திரிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவங்களோட தேவைக்கான வேலை செய்யவே அவங்களுக்கு சரியா போயிரும். இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கும் ஸோ அப்பப்போ பார்த்துக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. சரி அது வந்து ஜிமின் புரிஞ்சுக்குவான். ஜங்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவனும் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவான். இப்படி தான் வந்து டேஸஸ் போயிட்டுருக்கும். இப்படியே வந்து ஒரு 15 டேஸ்க்கு போயிருக்கும்டா. ஸோ அவங்க லைட்டாக எப்படி சரியாக பேசிக்கிறதில்ல. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்குடா. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிடிஸ் வந்து ஒரு 5 இல்ல 6 அந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால் ஃபுல்லாக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறதுனால இவங்க வந்து எல்லாமே ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ஒரு மாதிரி வந்து அவ்வளோ ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்போ அங்கே எல்லாம் பெர்ஃபார்ம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பிடிஎஸ் அவங்களோட பெர்ஃபார்ம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களும் போயிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஹெவியாக அங்கே இது நடந்துகிட்ருக்கு ஃபங்க்ஷனு. இவங்களும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ஆர்மிஸ் கூட வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா மைக்கில். ஸோ ஹாப்பி ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்ம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசுவாங்கல்லடா, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்களும் மைக் வச்சுட்டு அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு, ஜிமின்னு, அப்புறம் டயாங்கு எல்லாருமே வந்து பார்த்து அப்படியே வந்து வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஹாய் ஆர்மிஸ், ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என் மேலே நீங்கள் இவ்வளோ லவ் கொடுப்பீங்க. நான் உங்கள் மேலே இவ்வளோ லவ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக வந்து நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி ஆர் லவ் மீ ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மெம்பர்ஸை பார்த்துட்டு ஹாய் கைஸ், நான் உங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஆரம் ஹயாங், ஜின் ஹயாங், அப்புறம் டயாங் ஹயாங், அப்புறம் சுகா ஹயாங், ஹோபி ஹயாங், அப்புறம் ஜிமின்ஷி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வந்து அந்த ஸ்டேஜில் லவ்
எப்படி சொல்றதுன்னா, அவங்கள வந்து நீங்க நான் வந்து இவ்வளோ இதா இருந்து இந்த மாரி வந்ததுக்கு நீங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்ப இந்த பக்கம் ஆரம் தான் எல்லாருமே வந்து ஜங்குக்க பார்த்து ஒரு மாரி ப்ரவுடா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமின பார்த்துட்டு அப்படியே ஐஸ விங்க் பண்ணிட்டு, அப்படியே லைட்டா கண் அடிச்சுட்டு, அப்படி எப்படின்னா லைட்டா அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஒரு மாரி யாருக்கும் தெரியாத மாரி ஒரு பிளைன் கிஸ் மாரி அப்படியே குடுத்துட்டு இப்ப ஜங்குக் என்ன பண்றான், ஸோ "நான் உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லணும் ஹயாங்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹயாங் ஐ லவ் யூ, சராங்கியோ அப்படின்னு சொல்றான். அதே மாரி ஜின்னுக்கும் பார்த்து சராங்கியோ ஹயாங்கிறான். ஹோபிக்கு, சுகாவுக்கு, டேயாங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்து சராங்கியோ சராங்கியோன்னு சொல்றான். இந்த பக்கம் ஜிமீன பார்த்துட்டு, "ஐ லவ் யூ பார்க் ஜிமீன், ஐ லவ் யூ ஜிமீன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்டேஜ்லயே எல்லாரும் ஆர்மிஸ் முன்னாடியும் அப்படியே கத்தி சொல்றான். இந்த பக்கம் ஜிமீனுக்கு ஒரு மாரி ஐஸ்லாம் டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு பக்கம் ஷாக்காவும் இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்றது ஜிமீனுக்கு புரியல. ஒரு மாரி எப்படின்னா, அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன அறியாமலே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜிமின்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாரி மத்த மெம்பர்ஸும் அவ்ளோ ஷாக்கா இருக்காங்க. இந்த பக்கம் டயாங் தான் ம் அப்படியே ஒரு மாரி ஆ ஜங்குக்க ஒரு மாரி பார்த்துட்ருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜங்குக் தான், "ஜிமீன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே கத்தி சொல்றான். ஜிமின் மட்டும் கொஞ்சம் எப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியிற மாரி மத்தவங்க கிட்ட வந்து ஒரு மாரி சொன்னாலும், ஆனா ஜிமீன பார்க்குறப்போ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ஒரு ஃபீல்ல சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அவ்ளோ ஷாக்கா இருக்கும். அவன் பாட்டுல அப்படியே அழுதுகிட்டே அப்படியே வந்து உட்காந்துர்றான். அப்படியே வந்துட்டு அழுதுட்டே உட்காந்துறான். உட்காந்துட்டு "ஜங்குக்கா, சராங்கியோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனும் சொல்லிர்றான். பட் வந்து அது எப்படின்னா, ஆர்மிஸ்க்கு வந்து அவங்களோட லவ் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னா, ஒ மத்த மெ ம 7 மெம்பர்ஸ் 7 பேருமே அவங்களோட லவ்வ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி தான் அங்க தெரியும். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வந்து பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, இப்ப ஜிமின் காது கிட்ட போயிட்டு, "என்ன குளச்சி, ஏ பாப்பா நான் எப்படி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ரப்போஸ் உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் அழுதுகிட்டே தான் இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜங்குக் தான், "அழாதடி, எதுக்கு அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட போயிட்டு சொல்றான். அந்த பக்கம் ஜிமின் தான், செம்மையா உனக்கு அழுக வருது. இப்ப இந்த பக்கம் ஜங்குக் தான், "டோன்ட் க்ரை, டோன்ட் க்ரை ஜிமின், டோன்ட் க்ரை, டோன்ட் க்ரை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறான். "லவ் யூ ஜிமின், லவ் யூ ஆர்மீஸ், லவ் யூ காய்ஸ், லவ் யூ ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே இன்னமும் அழுகுறான். இப்ப ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் இயர்ஸ் கிட்ட போயிட்டு, "ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ. நான் நினச்சேன்னா இன்னும் வேறு மாதிரிலாம் கூட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு இது வந்து ஸ்டேஜாக போயிடுச்சு. என்னால் இப்படி மட்டும் தான் உன்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியும். ஆனால் என்னோடய லவ் உனக்கு எப்பயுமே என்னால் ட்ரூவாக தர முடியும். பட் இப்போதைக்கு நம்ம ரியல் லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குன்னு ரியல் லைஃப் வரப்போ என்னோடய மொத்த லவ்வும் சரி, என்னோடய அனைத்தும் உனக்கு சொந்தமானது. என்னோடய கேரு, லவ்வு, என்னோடய ஃபைட்டு, எல்லாமே என்னோட ஆல்வேஸ் எல்லாமே உனக்கு சொந்தமானது. ஆனால் இங்கே என்னால் இப்படி தான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கடா. எனக்கு இன்னும் எப்படி இன்னும் இன்னும் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். பட் நம்மளோட கெரியர் வந்து இதில் பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை ஜிமி, புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமின் இயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே சொல்லிட்டு, ஜிமின் இயர்ஸில் அப்படியே லைட்டாக அப்படியே ஆர்மிஸ்க்கு தெரியாத மாதிரி அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் இது ஃபுல்லாகவே வந்து
காய்ஸ்லாம் மற்ற மெம்பர்ஸ்லாம் பின்னாடி இருப்பாங்கடா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே ஜிமின் வந்து உட்காந்துருப்பான். அவன பேக் ஹக் பண்ண மாரி ஜங்குக் உட்காந்துக்கிட்டு அது மாரி சொல்லுவான். இப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே வந்துட்டு அவனுக்கு அவ்ளோ ஸ்மைல் வருது, அழுகை வருது. இப்ப அந்தாண்ட ஆரம் தான் ஜங்குக், ஜிமின் வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் கத்துறாங்க. இப்ப ஜங்குக் தான் ஏஞ்சி வாடா, வா எதா இருந்தாலும் ரூமில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு ஏஞ்சிட்டு ஐ லவ் யூ காய்ஸ், ஐ லவ் யூ ஆர்மேஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அங்கே போய் அங்கே மெம்பர்ஸ் கூட நின்றுட்டு ஸோ அப்படியே அவனுக்கு அப்பயும் அழுக வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படியே பவ் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்துட்டு போகிறாங்க இந்த பக்கம். எப்படின்னா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கு போகிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின்க்கு அப்படியே ஒரு குழந்த மாதிரி அழுதுகிட்டே வரான். இப்போ ஜங்குக் தான் டீ பாப்பா எதுக்கு அழுகிற, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ அப்படியே அவன் பாட்டில் ஒரு மாதிரி அப்படியே ஓடி போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே பின்னாடி பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஜிமின் பின்னாடியே தான் போகிறான். இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு அப்படியே போய் அந்த ரூமில் வந்து உக்காந்துக்கிறாங்கடா. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த ஸ்டேஜு கீழே. அதனால் எல்லாருமே அந்த ரூமில் போய் உக்காந்துக்கிறாங்க. அங்கே வந்து யாரும் இல்லை, மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஆரம் தான் டோரை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஜங்குக் என்ன பண்ணி வச்சிருக்க நீ, என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. இந்த பக்கம் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஏஞ்சிட்டு ஹயாங் இங்கே பாருங்க, நான் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கும் எல்லாம் புரியாமலாம் இல்லை ஹயாங். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, புரியுதுங்களா? எனக்கு எல்லா மாதிரி மெச்சூர்டு வயசு வந்துருச்சு. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஆர்மிஸ்க்கு எல்லாத்துக்குமே சரி, அது வந்து ஆர்மிஸ் உங்களே வந்து மீன் பண்ண மாதிரி தான் நான் வந்து லவ் கொடுத்துருக்கேன்னு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம் தான் புரியுதுடா, அதுக்குன்னு இப்படியாடா பண்ணலாம், என்னடா நினைப்பாங்க. இங்கே பாருங்கள் ஹயாங், நான் கரெக்டாக தான் ஹயாங் பண்ணியிருக்கேன், நான் தப்பாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் தான் ஹயாங் விடுங்க, அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான். அவன் வந்து நம்மளையும் வந்து ஹர்ட் பண்ணலை, ஆர்மிஸையும் ஹர்ட் பண்ணல, அவன் ஆளையும் ஹர்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அவன் கேட்டான். அவன் எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டான். அது மாதிரி தான் இவன் பண்ணியிருக்கான். இதுக்கு ஏன் ஹயாங் நீங்கள் பேசுகிறீங்க, இதில் வந்து இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் டயாங் சொல்கிறான். இப்போ ஆரம் தான் வேன்படி அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதா ஹயாங், அதெல்லாம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கலாம், அதுக்கு மீறி எதாவது தெரிஞ்சால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி என்ன பண்ணுறான்னா ஏந்திரிக்கிறான். ஹயாங் அவனை திட்டாதீங்க, அதை எதை திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டுங்க, நான் தான் கேட்டேன் அவன்கிட்ட, அதான் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். பட் இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஹயா. அவன் வந்து ஆர்மிஸ் கிட்ட வந்து பேசின மாதிரி தான் பேசியிருக்கான். அவன் எனக்குன்னு தனியாக அதில் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல ஹயா. நீங்கள் வேணால் பாருங்கள், இதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஆரம் தான் ஜிமின், நீ இப்போ நீ தானே சின்ன பையன் மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்ன ஜிமின் இதெல்லாம், அதுவும் நீங்கள் ரூமில் இந்த மாதிரி இருக்கீங்கள போதாதா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட கெரியர் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஐயா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது ஐயா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜின் தான் ஆரம் விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது, அந்த மாதிரி அவன் எதுவும் பண்ணலை, அப்படி எதாக இருந்தால் நாம் எதுக்கு இருக்கோம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் ஹோபி தான் ஆமாம் ஹயாங், அவன் வந்து பண்ணதில் எங்களுக்கு ஒன்றும் தப்புன்ற மாதிரிலாம் தெரியல, ஸோ அது ஹாப்பியாக தான் இருந்துச்சு, அவனோட ஆசையை அவன் வெளிப்படுத்தியிருக்கான், அது வந்து ஆர்மிஸ் மூலியமாகவும் நம்ம மூலியமாகவும் வெளிப்படுத்தியிருக்கான், அவ்வளோதான். ஹயாங் இப்போ இது ஒன்றும் நமக்கு ரியல் லைஃப் கிடையாதுல்ல, அவங்க ரியல் லைஃப் வந்து இதே நம்ம வந்து இப்போ ஐடியலாக இருக்கும் தான் இந்த மாதிரி வந்து வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளோ பயப்படுறோம், இதே நம்ம நார்மல் பர்சனாக இருந்தால்
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பம் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. புரியுதுடா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நம்ம ஐடல்ஸாக இருக்கும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். இதே ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நம்மளோட லைஃபே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இப்போ சுகா தான், ஹோபி தான், புரியுதுல்ல ஹையா, அவ்வளோதான் விடுங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது வந்து பத்திரிக்கை அவங்க வந்து ஏதாவது பேசினாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேங்க்மேடி அப்பா வந்து பேசினாலும் நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இப்படி வந்துட்டு இவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அவன் ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜங்குக் வந்து ரூமில் இல்லை. ஜிமின் அப்படியே தெலவறான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்கக்குள்ள பார்த்தா ஜங்குக் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே மெதுவாக அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பூனைக்குட்டி மாதிரி அப்படியே மெதுவாக போயிட்டு ஜங்குக்கோட ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஜங்குக்கு வந்து ஃபோனில் பார்த்து குளிச்சிட்டு இருந்ததுனால ஜிமின் வந்தது தெரியாது. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே போயிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு ஒரு சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணியிருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஓய் குளச்சி, ஆச்சரியமாக இருக்குது, நீ இங்கே என்னடா பண்ணுற? நம்ம தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு நினச்சேன், நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான், ஓ ஷோர், அப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம், என் பாப்பாவை பார்த்து நல்லா பேசி ஃபுல்லாக ஃபீல் பண்ணி 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு. என்ன பண்ணுறது, ஃபுல்லாக வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே டயர்டாயிடுச்சு. இதுக்கு மேலே 1 மந்த்துக்கு ஃப்ரீ தானே, அதனால தான் என் பாப்பா கூட இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படி இருக்கலான்னு தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கேன். பார்த்தா என் பாப்பாவே இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், அப்படியா, என்ன பண்ணலான் இருந்த? என்ன பண்ணலான் இருந்தேனா, அது அதான் நீயே வந்துட்டல, என்ன பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டீ பொறுக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பொறுக்கி தான் என் பாப்பா இப்போ எப்படி பொறுக்க போகிறேன்னு மட்டும் பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க மேலே வந்து அந்த சஃபர் தண்ணி வந்து அப்படியே பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படி ஒரு மாதிரி ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோட, ஜங்குக்கா சொல்லுடா, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் தான், எதுக்கு இப்போ தேங்க்யூ சொல்கிற, எனக்கு புரியல. இல்லை, நான் கேட்டேன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கல, எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ஃபீலாக இருந்துச்சுன்னா, நீ அந்த மாதிரி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள என்னால் வந்து அதை வெளிப்படுத்த முடியல. அங்கேயும் ஒன்று ஹக் பண்ணி கிஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது என்னால் முடியல. அதை நான் பண்ணல. ஜங்குக்கா, நான் பேசிகிட்டு இருக்கல. சரி சரி சொல்லு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நீ சரியான கல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், கல்லனா, புரியல எனக்கு. ஆமாம், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால், திமிர் இருந்தால், அவ்வளோ ஆர்மிஸ் முன்னாடியும் அவ்வளோ பத்திரிக்கையாளர் முன்னாடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஆமாம், என் குலச்சிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் வேறு யாரை ப்ரப்போஸ் பண்ணுவா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், அப்புறம் பாப்பா உனக்கு ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் எனக்கு நிறைய ஆசை இருக்குது. டேய் மறுபடியுமா? ஆமாம், இன்னும் நிறைய ஆசை இருக்குது. டேய் மறுபடியும் என்ன ஸ்டேஜில் எதுவும் பண்ண வைக்க சொல்லாதடா, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இதுக்கே பார்த்தியா எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு. அதெல்லாம் இல்லைடா, இப்போல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, என்னை ஜப்பான் கூட்டி போறியா? புரியல எனக்கு. ஆமாம், என்னை ஜப்பான் கூட்டி போறியா? அங்கே டோக்கியோ அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. என்னடா சொல்கிற?
ஆமாம் சங்கு, என்னை கூட்டிகிட்டு போறியா? ம் சொல்லிட்டல, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அப்புறம் புருஷன் செய்கிறது தானே வேலை. ஓகே, கூட்டிகிட்டு போகிறேன். சங்குக், என்ன சொல்கிற? ஆமாண்டா, கூட்டிகிட்டு போகிறேன். அது எப்படி முடியும்? ட்ரை முடியும். உன் புருஷன் நினச்சா முடியாது ஒன்றும் இல்லைல்ல. அது தெரியும், ஆனால் இருந்தாலும் எப்படி முடியும்? முடியும்னு சொல்கிறல்ல. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டால, கிளம்புறவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஆர்மீஸ். இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் மாறும். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும். பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி.